அத்தியாயம் 28. சுகரிஷியின் வரவேற்பு. நாகநந்திட்ட பேசிட்டு வெளியே வரக்கூடிய அந்த பௌத்த துறவி நேரா இந்த பௌத்த விகாரத்துக்கு வந்து சிவகாமி கிட்டையும் ஆயனர்கிட்டையும் சொல்றாரு, இங்கே சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதனால நீங்க எல்லாரும் இந்த பௌத்த விகாரத்தை விட்டு கிளம்பி போயிருங்க, அப்படின்னாதான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த பௌத்த துறவி சொல்றாரு. ஆயனர் சிவகாமி கிட்ட ஏமா அப்போ நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லுதாரு. ஆனால் சிவகாமி வழக்கம் போல அப்பா சொல்றத கேட்கல. அரண்ய வீட்டில் இருன்னா இருக்க மாட்டான். அங்கேருந்து அசோகபுரத்துக்கு வந்தாச்சு. ஏமா உயிரை காப்பாற்றணும், அசோகபுரத்துலேருந்து கிளம்புவோம்னா மாட்டேங்க. ஆயனர் ஏமா கிளம்ப மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவ சொல்லுதா, இப்பா நான் சண்டையே பார்த்ததில்லப்பா, இங்கே இருந்து இந்த புத்த விகாரத்தில் மேலே இருந்து நம்ம கொஞ்சம் சண்டையை பார்ப்போம்ப்பாங்க. யாரோ போடுற சண்டையை பார்க்கறதுக்கா இவ பௌத்த விகாரத்துல மேலே ஏறி நிக்கணும்னு நினைக்கா? உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும்பா அவ ஏன் சண்டையை பார்க்கணுங்கான்னு. ஏற்கனவே குண்டோதரன் வந்து என்ன பண்ணிட்டான், மாமல்லர் எவ்வளோ அழகா சண்டை போட்டாரு, அவருடைய வாளில் எத்தனை தலைகள் உருண்டுது அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரைலரை சொல்லிட்டு போயிருக்கான். உடனே இவா நினைச்சிட்டா, இதுவரைக்கும் நம்ம கேட்டது சும்மா ட்ரெய்லர் தான்மா, இனி நம்ம மெயின் பிக்சரே பார்க்க போகிறோம் அப்படின்னு சிவகாமி நினச்சிக்கிட்டு உடனே என்ன சொல்கிறா அப்பா கிட்ட, எப்பா இங்கே நடக்கிற சண்டையை நான் பார்த்தே ஆகணும், அதனால நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பௌத்த துறவிட்டையும் ரொம்ப தீர்மானமாக சொல்லி அனுப்பிடுறா. நாங்கள் யாரும் இங்கேருந்து கிளம்ப மாட்டோம், உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் வேணால் போய்க்கோங்க அப்படிங்கிறா. ராத்திரி ஒரு ஜாமம் முடிஞ்சிருக்கு. அந்த பௌத்த துறவி மறுபடியும் ஓடி வராரு, அலறிக்கிட்டே ஓடி வர்றாரு. அபாயம் அபாயம், உடனே கிளம்புங்க, இப்போ நீங்கள் கிளம்பலைன்னா அதுக்கப்புறம் தப்பி பிழைக்கவே முடியாது அப்படின்னு உரத்த குரல்ல, சத்தமான குரல்ல சொல்றாரு. அடிகளே, இன்னும் என்ன அபாயம் நமக்கு வரப்போகுது அப்படின்னு ஆயனர் கேட்குறாரு. நான் இங்கே சண்டை நடக்கலான்னு தான் முதல்ல சொன்னேன், ஆனா பாருங்க இன்னைக்கு இங்கே இன்னொரு சம்பவம் நடக்க போகுது. நேற்று வரைக்கும் பெஞ்ச மழையில திருப்பாற்கடல் ஏரி நிறைஞ்சு போய் நின்றுச்சு. ஆனா இன்னைக்கு பெஞ்ச மழையில திருப்பாற்கடல் ஏரி உடைஞ்சி வெள்ளம் பெருகி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்க உடனே கிளம்புற வழிய பாருங்க ஆயனரே, சிவகாமியை கூட்டிட்டு மற்ற எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு பௌத்த துறவி சொல்றாரு. இதனால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னு தெரியாம சிவகாமி அங்கிருந்து வந்து அந்த பௌத்த துறவி கிட்ட கேட்கிறா, சுவாமி ஏரி உடைஞ்சா இப்ப என்ன, அதுக்கு நம்ம ஏன் ஓடணும் அப்படின்னு கேட்கா. பெண்ணே, நீ திருப்பாற்கடல் ஏரிய பார்த்திருந்தா நீ இந்த மாதிரி பேச மாட்ட. நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள இந்த இடம் முழுவதும் ஒரே வெள்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த பௌத்த துறவி. உடனே சிவகாமி ஆயனர் பக்கத்துல திரும்பி, எப்பா எப்பா நான் இது வரைக்கும் வெள்ளமே பார்த்ததில்லப்பா, நாம இங்க இருந்து வெள்ளத்தை வேடிக்கை பார்க்கலாம்ப்பா, பௌத்த துறவி வேணா போட்டோம் அப்படின்னு சொல்ற சிவகாமியை பார்த்த உடனே பௌத்த துறவிக்கு படபடன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் உடனே எங்கூர் பாஷையில சிவகாமியை பார்த்து, ஏமா உன்னையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களான்ட்டார். பெண்ணே நீ புரியாம பேசாத, வெள்ளம் வந்தா வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்காது, பனைமரம் அவசரத்துக்கு வரும், இந்த புத்த விகாரம் சைத்தியம் எல்லாமே முங்கி போயிடும், அப்புறம் நீனும் நானும் எங்க வேடிக்கை பார்க்கறது, நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளத்தையும் 10 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆயனரே, முதல்ல உங்க பொண்ணு கிட்ட விவரமா சொல்லி கிளம்புற வழிய பாருங்க அப்படின்னு அந்த பௌத்த துறவி சொல்றாரு. சுவாமி நீங்க எப்படி இவ்வளவு உறுதியா அதை சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆயனர் கேட்கிறாரு. உடனே அந்த பௌத்த துறவி சொல்றாரு, 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி கூட இந்த மாதிரி தான் ஒரு தடவை திருப்பாற்கடல் ஏரி உடைஞ்சு வந்துச்சு. அப்பவும் இதே மாதிரி தான் வெள்ளம் நிறைய ஊருக்குள்ள வந்து நிறைய அழிவு ஏற்பட்டுச்சு. அதை நானே பார்த்துருக்கேன். இந்த பள்ளத்தாக்குல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க. அதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தவங்க இங்கே குடியிருக்கிறது அபாயம் அப்படின்னுட்டு தான் மேட்டுப்பகுதியை பார்த்து குடியிருக்க போயிட்டாங்க. அதனாலதான் இந்த அசோகபுரம் இப்படி பாழடைஞ்சு கிடக்குது அப்படின்னு அந்த பௌத்த துறவி சொல்றாரு. இந்த கதையை கேட்ட உடனே ஆயனருக்கும் சிவகாமிக்கும் பயம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் கூட இந்த ராத்திரியில கிளம்பணுமா அப்படின்னு அவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. இப்படி அவங்க நினைக்கும் போதே அந்த இடத்துல பெரும் காத்தும் மழையும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல சிவகாமி அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, அப்பா சாயந்தரம் குண்டோதரன் வந்தான்லப்பா, மறுபடியும் எங்க அவனை காணும், இந்த காத்துலயும் மழையிலையும் எங்க போய் சிக்குனான்னு தெரியலையே அப்படின்னு கவலையோட சொல்றா. உடனே ஆயனர் சொல்றாரு, ஆமாம்மா அவனோட நடவடிக்கை இப்போ விசித்திரமா தான் இருக்கு அப்படின்னு ஆயனர் சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வினோதமான ஒரு சத்தம் கேக்குது. உடனே இவங்க 2 பேரும் அந்த பௌத்த துறவிட்ட கேக்குறாங்க, இது என்ன இந்த சத்தம் ரொம்ப வினோதமா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை, திருப்பாற்கடல் ஏரி முழுவதுமா உடைஞ்சி
தண்ணி பெருகி வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த வெள்ள சத்தம் தான் இங்க வரைக்கும் கேக்குது. கண்டிப்பா நாளைக்கு காலையில இந்த இடம் முழுவதும் வெள்ளத்துல மூழ்கிரும் அப்படின்னு சொல்லுதாரு. உடனே சிவகாமி கேக்குறா, இந்த தெருவெல்லாம் தண்ணி ஓடுமா? இந்த விகாரத்துக்குள்ள கூட தண்ணி வந்துருமா அப்படின்னு அறியாம அந்த பொண்ணு கேக்குறா. இந்த விகாரத்துக்கு உள்ள மட்டும் இல்லம்மா, விகாரத்துக்கு மேலேயும் கூட தண்ணி வந்துரும் அப்படின்னு அந்த பௌத்த துறவி சொல்ல, சுவாமி இப்ப என்ன யோசனை சொல்றீங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு ஆயனர் கேட்கிறார். இப்ப நான் என்ன யோசனைய சொல்றது? சாயங்காலமே போகலான்னு சொன்னேன், கேட்டீங்களா? நீங்க கேட்கல. சரி போகட்டும், பக்கத்துல உள்ள கிராமத்துல போய் ஒரு பானை தெப்பத்தை கொண்டு வரேன், அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. இன்னைக்கு ராத்திரி நாம தப்பி பிழைச்சோம் அப்படின்னா அது புத்த பகவானோட கருணை தான். ஐயோ, நாகநந்தி அடிகள் எப்பேற்பட்ட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டே அந்த பௌத்த துறவி ராத்திரின்னு கூட பார்க்காம, புயல் மழைன்னு கூட பார்க்காம அந்த புத்த விகாரத்திலிருந்து வெளியே போறாரு, அந்த பானை தெப்பத்தை கொண்டு வர்றதுக்காக. அந்த பௌத்த துறவி போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த வெள்ளம் அசோகபுரத்தை வந்து சேர்ந்துருது. முதல்ல கொஞ்சமாக தான் வந்தது, அப்புறம் மழை மழைன்னு பெருக ஆரம்பிக்குது. விகாரத்துல இருக்கக்கூடிய அந்த கதவுகளின் இடுக்குகளின் வழியாக அந்த வெள்ள நீர் அந்த பௌத்த விகாரத்துக்கு உள்ள வருது. அதுக்கப்புறம் அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள திபு 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 திபுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கிற திண்ணை மேல ஏறி நின்று கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனா மழை, புயல், மின்னல் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு மேல அவங்களால அங்க நிக்க முடியல. உடனே என்ன பண்ணிடுறாங்க, அந்த மச்சு படியில ஏறி நிக்கிறாங்க. இவங்களை துரத்திக்கிட்டே வர்ற மாதிரி மச்சுப்படி வரைக்கும் தண்ணி வந்துடுது. மச்சுப்படி வரைக்கும் தண்ணி வந்ததுனால அவங்க அதே படி வழியா மேலே ஏறி அந்த முதல் தளத்துக்கே போயிடுறாங்க. அங்க போன உடனே சிவகாமி தன்னையும் அறியாம அப்பாவோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. என்னோட பிடிவாதத்தினால தானப்பா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுறா. ஐயோ, இந்த மானையும் கிளியவும் வேற கூட்டிட்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு அதுக்கு வேற தனியா அழுதுகிறா. அந்த மானும் கிளியும் பயந்து போய் அவ கூட ஒட்டிட்டு நிக்குது. சரிம்மா விடு, அழாத, நீ என்ன செய்வ, நம்ம அந்த நாகநந்தி பேச்சை கேட்டு கிளம்பி இருக்க கூடாது அப்படின்னு ஆயனர் சொல்றாரு. உடனே சிவகாமி சொல்லுதா, நாகநந்தி மேல எந்த தப்பும் இல்லப்பா, எல்லாம் இந்த மாமல்லரால தான் வந்துச்சு அப்படிங்கிறா. மாமல்லர் மேல சிவகாமிக்கு கோவமா வருது. நேத்து நீ இந்த இடத்துல பாக்குறாருல்ல, பார்த்துட்டு போற மனுஷன் ஒரு நிமிஷம் நின்று வா சிவகாமி அப்படின்னு என்னையும் மற்றவங்களையும் கூட்டிட்டு போயிருந்தாருன்னா நாங்க இன்னைக்கு இந்த சிக்கல்ல மாட்டி இருக்க வேண்டாம்ல அப்படின்னு யோசிக்க சிவகாமிக்கு அவ்வளவு கோபம் மாமல்லர் மேல. உடனே சிவகாமி நினைக்கா, இந்த வெள்ளத்துல நாம செத்தே போயிடணும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு, மாமல்லருக்கு தெரியாமலா போகும் இந்த வெள்ளத்துல முங்கி செத்து போயிட்டோன்னு. அப்ப நினைப்பாரு இல்ல, ஐயோ சிவகாமிய பார்த்தோம் பேசாமலே வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவார்ல. படட்டும், அந்த கல் நெஞ்சக்கார மனுஷனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இவரை வருத்தப்பட வைக்கிறதுக்காகவே நாம சாகணும்னு நினைப்பா போலுக்கு இந்த சிவகாமி. அதுக்கப்புறம் யோசிக்கிறா, அப்பா, அத்தை, கிளி, மானு இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க ஏன் சாகணும், என்னோட தலையெழுத்து, என்னோட தலைவிதி, அவங்கள ஏன் துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்படி எவ்வளவு நேரம் யோசிச்சான்னு தெரியல. தன் உணர்வுக்கு சிவகாமி வரும்போது புயலும் மழையும் கொஞ்சம் ஓஞ்சி போய் தூறல் மட்டும்தான் விழுந்துட்டு இருக்கு. கிழக்கே சூரியன் தன் தலையை கொஞ்சமா காட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இவங்க மச்சில நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிவகாமிக்கு ஒரு சின்ன ஆசை, இல்ல பெரிய ஆசை, எங்கே இருந்தாவது எப்படியாவது மாமல்லர் நம்மளை காப்பாற்ற வரக்கூடாதா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா, வீணாசை, நம்மளை காப்பாத்த அவர் ஏன் வரப்போறாரு அப்படின்னு. ஆனா இது என்ன ஆச்சரியம், நான் பாக்குறது நிஜமா பொய்யா, நடக்காத காரியம் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குதே. அந்த வெள்ளத்துல நீந்திக்கிட்டு வர்ற குதிரை மேல இருக்கிறது யாரு, மாமல்லர் தானா? மாமல்லரே தான். கண்களே சரியாக பாருங்கள், நெஞ்சே கொஞ்சம் நிதானித்துக்கொள். இல்ல சந்தேகமே இல்லை, அவர்தான். நடராஜ பெருமானே, பராசக்தி தாயே, கொஞ்சம் அருள் புரியுங்க, மிச்சம் இருக்கிற தூரத்தையும் அவர் எந்த அபாயமும் இல்லாம கடந்து வந்துடணும் அப்படின்னு சிவகாமி நினைக்கிறா. அப்பா அங்க வாங்க, யார் வாரான்னு பாருங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அத்தை நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறா. ரதி நீயும் பாரு அப்படிங்கா. சுகபிரம ரிஷியே நீ ஏன் பேசாமலே இருக்கிற அப்படின்னு இவ கேக்குறா. அந்த கிளி உடனே மாமல்லரை பார்த்துட்டு அது கூப்பிடுது, மாமல்லா அப்படின்னு. மாமல்லர் அந்த வெள்ளத்தை கடந்து வந்துருவாரா? நாளைக்கு கேட்கலாம்.